நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தேடி காத்துட்ருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒரு தெய்வீக அருளை எதிர்பார்த்துட்ருப்போம். ஏதாச்சும் ஒரு மிராக்கள் நடந்துடாதா, கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து எல்லாம் மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்க்காத ஆளே கிடையாது. ஆனால் சில சமயம் அந்த அதிசயம் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம கையிலே இருக்குது. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அதுக்கு அர்த்தம், பிள்ளையாரை எதில் பிடிச்சி வச்சாலுமே அவர் அதில் எழுந்தருளை பண்ணி நம்ம கேட்டதை கொடுப்பாரு. அதனால தான் சொல்லுவாங்க, கல்லை எடுத்தாலும் மண்ணை எடுத்தாலும் அதை விநாயகராக நினச்சி வழிபட்டால் அவர் எழுந்து நிற்பார், நமக்கு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு. பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு வழிபாட்டை தொடங்கினாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகும், அதனால் நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு பிடி மஞ்சள், ஒரு தீபம், நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை, இது மூணும் சேர்ந்தால் வாழ்க்கையில் எல்லா தடையும் நீங்கி புனித பாதையாக மாறும். இது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது, நம்ம மனசை தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு ஆன்மீக பயணமும் கூட. இதுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஒரு வாழை இலையிலையோ இல்லை தட்டுலையோ ஒரு படி மஞ்சள் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி நினச்சி பிசைஞ்சு, நம்ம வழக்கமாக பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, மஞ்சள் பிள்ளையார், அந்த மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி மனசார பிள்ளையாரை நோக்கி நமக்கு என்ன தேவையோ நம்ம விருப்பத்தை சொல்லணும். ஓம் ஸ்ரீ கணநாதாய நம அப்படிங்கிற மந்திரத்தை 11 தடவையோ 21 தடவையோ நம்ம சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு பிள்ளையார்கிட்ட நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், ஒரு வாழைப்பழம் வைக்கலாம், எதுவுமே இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட வைக்கலாம். நமக்கு வேணுங்கிறத கேட்டு சாமியை கும்பிட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு இந்த பிள்ளையாரை 3 நாள் வச்சுருக்கவங்களும் வச்சுருக்கலாம், இல்லை அன்னைக்கே கரைக்கணும் அப்படின்னாலும் கரைச்சிடலாம். இந்த பிள்ளையாரை கரைக்கணுன்னா ஒரு புனிதமான மரத்து அடியில், ஏதாவது ஒரு வேப்ப மரமோ இல்லை மாமரமோ, அந்த மரத்துக்கு அடியில் பிள்ளையார் அப்படியே கரைச்சி அந்த தண்ணியை மரத்தோட வேரில் ஊற்றிடலாம். அப்படி இல்லைனாக்கா ஓடுற தண்ணிலையும் வச்சிடலாம். கரைச்சி முடிச்சுட்டு, ரொம்ப நன்றி பிள்ளையாரே, எனக்கான வழியை நீ தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு தீபம் ஏற்றி நன்றி செலுத்திட்டு வந்துடலாம். இந்த வழிபாடு ரொம்பவே எளிமையானது, ஆனால் அதில் உள்ள நம்பிக்கை, நம்ம மனசில் ஏற்படுற தூய்மை மற்றும் பிள்ளையாரின் அருள், இதெல்லாம் சேரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா தடையும் அகலும், வெற்றியின் வாசல் கண்டிப்பாக திறக்கும். இது ஒலி தேடல். பக்தியுடன் சுபஸ்ரீ.